அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்றதையும் நான் நம்புகிறேன். முதல்ல யாராவது பார்க்கலன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க. பட் இது என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம சில இம்பார்ட்டன்ட் தீம்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நான் எங்கெங்கேருந்து எதை படிக்கணுங்கிறத சொல்ல போகிறேன். ஓகேங்களா? அதை சொல்லிவிடுவேன், நீங்கள் அதை படிக்கணும். ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் மேக்ஸிமம் உங்களோட எஃபர்ட் தான் தேவைப்படுது. என்னோட எஃபர்ட் கொஞ்சம் கம்மி தான். நான் எங்கன்னு சொன்னால் மட்டும் போதும், பட் நீங்கள் தான் நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும். பட் ஐ வில் டெஃபினெட்லி டெல் யூ. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். அடுத்த 4லிருந்து 5 கிளாஸ் நீங்கள் பார்க்கும்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மேலே இருக்கிற பயம் போகிற அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணிடுவேன். ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நம்ம we have to go with the sources first of all. ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அது வந்து தனியாக படிக்கணுமா, ஏன் தனியாக படிக்கணுமா இல்லை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்சிஆர்டிஸ் முடிக்கணும். நம்மளோட கிளாஸஸ்லேயே என்சிஆர்டிஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அதை படிக்கணும். அதை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓ, இப்படி தான் எவால்வ் ஆகுது, இந்த மாதிரி தான் எவால்வ் ஆகுது. அந்த பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி, சோஷியல் ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தோஸ் பர்டிகுலர் ஏரியாஸ். அந்த டைமில் எப்படி இது எவால்வ் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது அந்த மக்கள் அர்பன் சிவிலைசேஷனில் வாழ்ந்திருக்காங்க. அர்பன் நாகரிகம் அப்படின்னும் பொழுது டவுன் பிளானிங். அப்போ டவுன் பிளானிங் அப்படிங்கிறது வெறும் ஒன்றுமே இல்லை, இது வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தான். ஆர்கிடெக்சர் தான் வந்து டவுன் பிளானிங். அப்போ என்ன பண்ணாங்க, கிரானரிஸ் கட்டினாங்க. ஸோ அதை எப்படி கட்டியிருக்காங்க, பிரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆர்கிடெக்சரல் மார்வல் நமக்கு தெரியுது. அப்போ வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, சீல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீல்ஸ் ரொம்ப சின்னதாக சீல்ஸு, அதில் வந்து சில விஷயங்களை செதுக்கியிருக்காங்க, விச் இஸ் நத்திங் பட் ஆர்டிஸ்டிக் மேஜிஸ்ட்ரி. அதுக்கப்புறமா வந்து பாட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பாட்ரி டிஃப்ரெண்ட் பாட்ரிஸ் டிஃப்ரெண்ட் பர்பஸுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நமக்கு அவங்களுடைய அந்த ஸ்கல்ப்சரிங் டெக்னிக் நமக்கு தெரியுது. இது இல்லாமல் ப்ரீஸ்ட் கிங், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சியடைட்டில் வந்து அந்த ஸ்டோனில் ப்ரீஸ்ட் கிங் அப்படிங்கிற ஒருத்தரை வடிவமைச்சிருக்காங்க. அப்புறம் டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு பிரான்ஸில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய அந்த மக்களுடைய இயற்கையாக அதுக்கப்புறம் பின்னி பிணைஞ்ச விஷயங்களை நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சராக தனியாக படிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை மௌரியன் ஏஜ் எடுத்துக்கோங்க. மௌரியன் ஏஜில் வந்து அசோகர் என்ன பண்ணார், என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டார், தன்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினச்சார். அப்போ அதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஸ்டோனில் செதுக்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வைக்கிறாரு, பில்லர்ஸில் செதுக்கி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வைக்கிறார். ஸ்டோன் இல்லாத இடத்துல என்ன பண்ண முடியும், பில்லர் தான் இருக்குது. அப்போ பில்லர்ஸை வந்து நடுறாரு. அப்போ பில்லர்ஸை வெறும்னா வந்து அவரால் இது பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதை செதுக்குறாரு. செதுக்கும்போது அதில் ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு விஷயத்தை சேர்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ அது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சராகவும் மாறுது. ஓகேங்களா? அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற அந்த நெசசிட்டிஸ் வந்து அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை அதுவாக செதுக்குது. அப்போ அது என்ன, எதனால் உருவாச்சு, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படியெல்லாம் உருவாச்சு, அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எப்படியெல்லாம் உருவாச்சு, டயக்ராம்ஸ் எப்படியெல்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம படிக்கிறது தான் என்ன அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்து தான் நீங்கள் அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பார்க்கணும். பட் இதை எங்கே ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது சார்? ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறதுன்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏன்னா ரொம்ப குழம்புங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சரை நீங்கள் நிறைய டைமும் போடக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு வார்டெக்ஸ். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வார்டெக்ஸோ, ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் அந்த மாதிரி ஒரு பெரிய டாபிக், பெருசு அது ஆக்சுவலாக. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 4000 வருஷம் ஹிஸ்ட்ரியை படிக்க போகிறீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். மறுபடியும் ஒரு ஹிஸ்ட்ரியை படிக்கிற மாதிரி தான் அது. அப்போ அவ்வளோ படிக்க தேவையும் கிடையாது. அதே நேரத்தில் இதை இக்னோரும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சில நேரத்தில் ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ரீட் த என்சிஆர்டிஸ் படிங்க. ஓல்டு என்சிஆர்டிஸ் நம்ம கொடுத்த என்சிஆர்டிஸ்லேயே சில ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் தனியாக ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட் 1 இன்ட்ரடக்ஷன் டு த இந்தியன் ஆர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்சிஆர்டி நீங்கள் கன்ஃபார்மாக படித்தே ஆகணும். ஓகேங்களா? தென் இந்த என்சிஆர்டி ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணுங்கள் போதும். ரெஃபரன்ஸுக்கு இந்த என்சிஆர்டி வச்சுக்கோங்க.
லிவிங் கிராஃப்ட் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியா லைட்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். பட் இதை கம்பல்சரியாக படிக்கணும். இதை தான் நம்மளுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம், இந்த என்சிஆர்டிஸ் தான். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிசிஆர்டி வெப்சைட், இது வந்து கவர்மெண்ட்டோடைய வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படிக்கணும். இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அப்பப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஏதாவது அப்டேட் இருக்கா, என்ன இருக்குது, அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், ஏதாவது ஒரு பெயிண்டிங்கை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இதில் பார்க்கலாம். பிகாஸ் த கொஸ்டின்ஸ் வில் பி டைரக்ட்லி லிஃப்டட் ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் ஒன்லி. ஏன்னா இது கவர்மெண்ட்டோட சோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது உங்களுக்கு பெருசாக உதவும். ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பெருசாக உதவும். அப்போ எதெல்லாம் நீங்கள் பார்க்கணும், கூகுள் டூடுல்ஸில் சில நேரங்களில் வந்து இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பெருமைப்படுத்துறதுக்காக சில விஷயங்களை பண்ணுவாங்க. அப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னா அதை போய் நீங்கள் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் ஃபார் த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஏதாவது பண்ணுறாங்களா, அப்போ அந்த ஸ்கீம்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் போய் படிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சார்தம் ப்ராஜெக்ட், ஓகேங்களா, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 4 மடங்கள் தானே அது, கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத். அப்போ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு யுனெஸ்கோவுடைய டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ஸ், இது உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கல்ச்சர், ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வருது அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து ரிபப்ளிக் டே பரேடு வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட்டாக வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சரை தான் பறைசாற்றுவாங்க. ஒரு ஸ்டேட்டில் அவங்களோட டான்ஸை இது பண்ணுவாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் அவங்களோட ஸ்கல்ப்சரை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் தமிழ்நாடு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கல்வெட்டுகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோழர் காலத்து கல்வெட்டு. ஸோ அந்த வித் ரெஸ்பெக்ட் டு லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அது என்ன கல்வெட்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதை நம்ம மதர் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பரேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே டேப்லெட்லேருந்து நமக்கு கிடைக்கும், பரேட்லேருந்து கிடைக்கும். அப்போ அது ஒவ்வொரு ஸ்டேட்டும் என்ன பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியணும், அதை படித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பத்மா அவார்ட்ஸ், அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் அதுக்கப்புறமா வந்து சாந்தி நிகேதனில் அந்த கல்ச்சருக்கான இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் இருக்குல்ல, ஓகேங்களா, அந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட்ஸ் அதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இப்போ அவார்ட்ஸ் கொடுப்பாங்க, சங்கீத நாடக அகாடமி, அதுக்கப்புறம் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துச்சு, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் அசோசியேட்டட் வித் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஜல்லிக்கட்டு இஷ்யூ இருக்குது, சபரிமலா கேஸ் இருக்குது, அப்புறம் ஆர்ட்டோட தெஃப்ட். இது சுபாஷ் கபூர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்ட் அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ், ஸ்டோன் ஸ்டாச்சூஸ், இது எல்லாத்தையுமே வந்து அவர் கடத்திட்டு போயிருக்கார். ஓகேங்களா? அவரை இப்போ ரீசெண்டாக இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கைது பண்ணாங்க. ஸோ அவர் சம்மந்தமான ஏதாவது நியூஸ், அவர் இப்போ கடத்திட்டு போய் வச்சது அவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ரெக்கவர் பண்ணி திருப்பி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் வந்து அதை கரண்ட் அஃபேர்ஸில் வரும்போது நீங்கள் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிங் கிருஷ்ணா ஐடல், அதெல்லாம் ரீசெண்டாக ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரிட்டர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் ஆஃப் ப்ரிசர்வேஷன் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் இன் இந்தியா. ஸோ இதை பற்றின நியூஸ் வரும் பொழுது யூ ஹாவ் டு ரீட். ஓகேங்களா? இதுதான் ஹோலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய சோர்சஸ். அப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ். ஓவராலாக உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சர்னால் என்ன, அதுக்கப்புறம் ஸ்கல்ப்சர்னால் என்ன, பிரான்ஸ், அதுக்கப்புறமா வந்து டான்ஸு, மியூசிக்கு, அதுக்கப்புறம் பெயிண்டிங், இதெல்லாம் ஓவராலாக ஒரு ஐடியா தெரியணும். அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் போர்ஷனில் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அப்புறம் ஜிஐ டேக் வச்சுருப்பாங்க. ஜிஐ டேக் ஏதாவது கரண்ட் இதில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சம்மந்தப்பட்டது ஏதாவது வந்ததுன்னா அதை நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்னது, சிலபஸையும்
அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையும் தான் நம்ம வந்து சோர்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அதுலேருந்து தான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். போத் பிலிமினரி அண்ட் மெயின்ஸு இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மெயின்ஸை பார்த்துருவோம். மெயின்ஸில் இவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ்லேருந்து ஐ ஹவ் கம்பைல்டு. இது 2024 23, 22, 20, 21, 20, 2013 வரைக்கும் ஐ ஹவ் கம்பைல்டு திஸ் கொஸ்டின் பேப்பர். இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அந்த தீம்ஸை. ஐ ஹவ் ஹைலைட்டட் இதெல்லாம் என்னென்ன மாதிரி. இப்போ பல்லவா லிட்ரேச்சர், பல்லவா ஆர்ட், ஆர்ட்டுங்கிறது ஸ்கல்ப்சர். ஓகேங்களா, பல்லவாஸில் ஆர்ட்டையும் லிட்ரேச்சரை பற்றி கேட்டிருக்கான். அப்புறம் வந்து சோலாஸோடைய அச்சீவ்மெண்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்கான் பாருங்க. 2024 கேட்ட கொஸ்டின் இது. இப்போ அப்படியே 2013 கேட்ட கொஸ்டினை பார்ப்போம். இது 2013 கேட்ட கொஸ்டின். சோலா ஆர்கிடெக்சர் ரெப்ரசன்ட் த ஹை வாட்டர் மார்க் ஆஃப் எவாலுவேஷன். எப்படி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க ஆக்சுவலாக. அப்போ தீம்ஸ் வில் கெட் ரிப்பீட்டட். ஓகேங்களா, அப்போ அந்த தீம்ஸ் என்னங்கிறது நம்ம தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காந்தாரா ஆர்ட் கேட்டிருக்காங்களா? காந்தாரா ஆர்ட் கேட்டிருக்காங்க. மறுபடியும் வந்து வேற ஒரு இடத்துலையும் வந்து அதே மாதிரியே காந்தாரா ஆர்ட் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இங்கே காந்தாரா ஆர்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதில் இருக்கும் காந்தாரா ஸ்கல்ப்சர். தே வில் ரிப்பீட் த கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ கவனமாக நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா, அப்போ எப்படி படிக்கிறது, என்ன தீம்ஸு, எதை ஹைலைட் பண்ணுறது, அடுத்து நான் அதையும் கொடுத்துருக்கேன், கம்பைல் பண்ணியிருக்கேன், வாங்க அதையும் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ தீம்ஸ், சென்ட்ரல் தீம்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ்ட் ஆன் யுவர் மெயின்ஸ்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ மெயின்ஸ்லேருந்து எடுத்திருக்கிறதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வித் ரெஸ்பெக்ட் டு பல்லவா காஞ்சி, பல்லவாஸ் ஆஃப் காஞ்சி இதை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பல்லவாஸ் ஆஃப் காஞ்சியை வச்சு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அவங்களுடைய அந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஃபேஸஸ், ஓகேங்களா, நரசிம்மா ஸ்கூல், அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ராஜசிம்மா, ஓகேங்களா, இப்படி இருக்கும். ஓகே, மகேந்திரவர்மா ஸ்கூல், அப்புறம் நரசிம்மா, ராஜசிம்மா, இப்படி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்கும். அது எப்படி மாறுது, ஷோர் டெம்பிள்ஸ்லேருந்து எப்படியெல்லாம் மாறுது, ஸ்கல்ப்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து டெம்பிள்ஸா, அதுக்கப்புறம் வேற எப்படி மாறுது, இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் கிளாஸில் நம்ம பல்லவாஸ் பற்றி இன் டீட்டெயில்ஸாக பேசியிருக்கோம். ஓகேங்களா, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் லாஸ்ட் டாபிக் இஸ் பல்லவா, போய் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். அப்போ அதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சியில் ஆன்சர் எழுதலாம். இதெல்லாம் மெயின்ஸ் தான், மெயின்ஸ் கொஸ்டின் இதெல்லாம். அப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் ஓன்லி ஸ்டடிங் ஃபார் பிலிம்ஸ், யூ ஆர் ஆல்சோ ஸ்டடிங் ஃபார் மெயின்ஸ். ஓகே, அதனால் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை நீங்கள் நிராகரிக்க முடியாது, பட் அதில் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேஸ்ட் ஆன் தீம்ஸ் ஸ்டடி, செலக்டிவாக படிங்க, கரெக்டாக படிங்க, போதுமானது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து குப்தா பீரியடை கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி குப்தா பீரியடில் நுமஸ்மேட்டிக்ஸ், ஏன்னா குப்தாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய காயின்ஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அதனால் குப்தாவில் அந்த நுமஸ்மேட்டிக்ஸ். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு டைமுடைய அந்த ஹைலைட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் என்ன. இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் தே ஆர் த பேட்ரோன்ஸ் ஆஃப் த புத்திஸ்ட். அப்போ அதனால் பாலா ஸ்டேஜில் புத்திசம் பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ புத்திசம் அப்படிங்கிறது ஒரு தீம்னா அது எங்கெங்கெல்லாம் பேட்டர்னைஸ் ஆகப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்புறம் அதோடைய அந்த மான்யூமெண்ட்ஸ் என்னங்கிறது தெரியணும். சைத்தியாஸ், விஹாராஸ்னா என்ன, சைத்தியாஸ்னா என்ன, ஸ்தூப்பானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து மிடிவல் ஆர்கிடெக்சரில் அதே மாதிரியே வந்து சோலா பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து விஜயநகர் எம்பையரில் பேட்ரனேஜ் அண்டர் த கிருஷ்ணதேவராயா பற்றி கேட்டிருந்தாங்க. விஜயநகர் எம்பையர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிருஷ்ணதேவராயா தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஜயநகர் எம்பையர்லேயே இஸ் த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் ஆல். சங்கமா, சலுவா, துளுவா, அரவீடு, அதில் துளுவா டைனாசிட்டியில் அவர் தான் வந்து அவருடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா, ஓல் ஆஃப் அது விஜயநகர் எம்பையர்லேயே இவர் தான் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் கிங். ஓகே, அப்போ இவர் என்னென்ன பண்ணார் ஆர்ட் அண்ட் கல்ச்சருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது.
அதுவும் இல்லாமல் இவரே தனியாக இவர் பேட்ரன் மட்டும் கிடையாது. கன்னடா, தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை இவர் பேட்ரனைஸ் மட்டும் பண்ணலை. இவரோட இதில் வெறும் அஷ்டதிக்கஜாஸை மட்டும் இவர் வச்சிடல. இவரோட கோட்டில் இவரே ஒரு லிட்ரேட், ஜம்பாவதி கல்யாணம், அமுக்த மால்யடா அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கார். அப்போ அவரோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது ரொம்ப பெருசாக மாறுது. அப்போ எந்த இடத்துல யாரை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ராக்கெட் ஆர்கிடெக்சர். ராக்கெட் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது, இது மெடிவல் கிடையாது, ஏன்ஷியன்ட்லேயும் வரும் மெடிவல்லையும் வரும். ஓகேங்களா? அப்போ புத்திஸ்ட் கேவ்ஸ் அஜந்தா, எல்லோராவில் இருக்கக்கூடிய அந்த கேவ்ஸ், எலிஃபெண்டா, அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அர்லியஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? அர்லியஸ்டான ஸ்ட்ரக்சர்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. அதையும் நம்ம பார்த்து வைக்கணும். அதோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரல் பியூட்டி, அது யார் பேட்டர்னைஸ் பண்ணது, யாருக்காக கொடுத்தது, அதில் என்ன இருக்குது, பெயிண்டிங்ஸ் இருக்கா, அதுக்கப்புறமா வந்து கேவ்ஸ் ஆர்கிடெக்சர் இருக்கா, அந்த கேவ்ஸ் ஆர்கிடெக்சர் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி மாறி இருக்கு. ஏன்னா சாதாரணமான ஒரு கேவ் ஆர்கிடெக்சர் இருக்கும், அதுக்கப்புறம் டபுள் ஸ்டோரி கேவ் ஆர்கிடெக்சர் ஆகும், அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பியூட்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இதை யார் பண்ணது, எந்தெந்த பேட்டர்ன்ஸ் பண்ணாங்க. சில நேரங்களில் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணியிருப்பார், சில நேரங்களில் ஒரு கில்டு பண்ணியிருக்கோம், சில நேரங்களில் ஒரு மன்னர் பண்ணியிருப்பார். ஸோ யார் பண்ணது, எதுக்காக பண்ணது, என்ன பர்பஸ்க்காக பண்ணது, இது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியன் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும், ஆர்கிடெக்சரில் புத்திஸ்ட் ஆர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து காந்தாரா ஆர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. காந்தாரா அப்படிங்கிறது அந்த ஸ்கல்ப்சர். ஓகேங்களா? காந்தாரா மட்டும் நீங்கள் படிக்க முடியாது, அது கூடவே சேர்ந்து இன்னும் 2 கண்டெம்பரரி கல்ச்சர் இருக்குது, ஆர்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரா. ஓகேங்களா? மதுரா ஆர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து அமராவதி ஆர்ட். இதோடைய டிஃப்ரென்சஸ் உங்களுக்கு தெரியணும். காந்தாரா என்ன, அது எந்த ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க, அப்புறமா வந்து மதுரா என்ன, அது எந்த ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி சீனிக் பியூட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காந்தாராவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கிரீக்கோ ரோமன் ஸ்டைல், பட் இந்தியன் தீம்னா என்னது, புத்தா வந்து இந்தியர், ஆனால் அது எங்கேருந்து எடுக்கப்பட்டது, கிரீக்கோ ரோமன் ஸ்டைலில் எடுக்கப்பட்டது. அதாவது வந்து புத்தாவுக்கு வந்து கிரீக்ஸ் மாதிரி வந்து சுருள் முடி இருக்கும், முடி வந்து சுருட்டையாக இருக்கும், தாடி சுருட்டையாக இருக்கும். லோக்கலாக அந்த இடத்துல எடுத்த அந்த ராக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாக் கலர் ராக்கு, அதில் ஸ்கல்ப்சர் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து கட்ஸ் இருக்கும், டேப்பரி இருக்கும் புத்தாவுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கோ ரோமனில் அது ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைலில் இந்தியன் தீமை அடாப்ட் பண்ணுறது. இதே மதுராவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெட் சாண்ட்ஸ்டோனாக இருக்கும், அவர் வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பார், கர்விலீனியரான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்படி அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதே மாதிரி அமராவதியில் வந்து தீம்ஸ் இருக்கும், ஒரு சிங்கிள் ஸ்கல்ப்சர் இருக்காது, தீம்ஸ், ஸ்டோரிஸ் இப்படி இருக்கும். ஒயிட் மார்பிளில் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அமராவதியை. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி அந்த ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம், அது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அனிமல் சிம்பாலிசம் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கேட்டிருக்காங்க. 2022 கேட்ட கொஸ்டின் இது ஆக்சுவலி. அதாவது அனிமல் சிம்பாலிசம்னா நம்மளுடைய ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் லைக் புல், லைக் லயன், இதோடைய சிம்பாலிசம், இது இந்த மெத்தடாலஜிலிருந்து எடுத்திருக்காங்களா, அதுக்கப்புறம் இதோடைய கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஃபார் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியணும், அனிமல்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அது என்னங்கிறது உங்களுக்கு, அது எப்படி நம்ம கூடயே வால்வ் ஆயிருக்கு. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் என்ன மாதிரியான அனிமல்ஸ் இருந்துச்சு, மௌரியன் ஆர்கிடெக்சரில் என்ன மாதிரியான அனிமல்ஸை வச்சாங்க, அது ஏன் வச்சாங்க, டில் நவ் இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாக் எம்ப்ளம்ல வரைக்கும் நம்ம வந்து அனிமல் வச்சுருக்கோம், அதுவும் லயனை வச்சுருக்கோம். ஸோ அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் எப்படி அங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்க கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களால் இது மாதிரிலாம் படிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டிஸ், டக்ஸசில்லா பற்றி கேட்டாங்க. டக்ஸசில்லாவுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அப்போ யூனிவர்சிட்டிஸ், எஜுகேஷன்ஸை பற்றின அந்த இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியணும்.
எஜுகேஷன் சென்டர்ஸ் என்ன மாதிரி மிடிவலில் ப்ளே பண்ணுச்சு, டெம்பிள்ஸ் எந்த மாதிரியான ஒரு ரோலை ப்ளே பண்ணுச்சுங்கிற மாதிரி கேள்வி. ஏன்னா டெம்பிளுங்கிறது வெறும் வழிபாட்டுக்காக தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது எப்படி மாறுது, அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸாக மாறுது. டெம்பிளை சுற்றி வந்து அதை பராமரிக்கிறதுக்காக வில்லேஜஸை கொடுக்குறாங்க மன்னர்கள். அப்போ வில்லேஜஸை கொடுக்கும்போது அதோட ரெவென்யூஸ் எல்லாம் டெம்பிள்ஸுக்கு போகுது. அதை சுற்றி வந்து என்ன ஆகுது, கடைகள் உருவாகுது. அப்போ லைவ்லிவுட் வருது. அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ளட்டோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு படையெடுப்போ வரும் பொழுது அந்த டெம்பிள்ஸுக்கு உள்ளே போயிட்டு மக்கள் தஞ்சம் புகுறாங்க. ஏன்னா பெரிய பெரிய வால்ஸை வந்து அதனால் கட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே கல்யாணம் நடக்குது, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, டான்ஸ் நடக்குது. அப்போ பேட்ரனேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். அப்போ ஒரு டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வழிபாடு இடத்துல இருந்து அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக எப்படி மாறுது மெடிவல் பீரியடில் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸோடைய அக்கௌண்ட்ஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 2 ஃபாரின் ட்ராவலர்ஸ் இருக்காங்க, சைனீஸ் அப்புறம் அரப் அப்புறம் பெர்ஷியன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இவங்க என்ன சமூகத்தை பற்றி அவங்க இருக்கும் பொழுது இந்த இந்திய சமூகம் எக்கனாமிக்கலாகவும் சோஷியலாகவும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அது ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே வந்து லிட்ரேச்சரில் பக்தி லிட்ரேச்சரும் சுஃபி லிட்ரேச்சர் அப்புறம் பெர்ஷியன் லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்து அவங்க தீம்ஸாக கேட்டிருக்காங்க. இப்போ பக்தி சுஃபி அந்த லிட்ரேச்சர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மான்யூமெண்ட்ஸ், கல்ச்சுரல் மான்யூமெண்ட்ஸில் புத்திஸ்ட் ஆர்ட்டை பற்றியும் இந்தியன் ஃபிலாசபி ஓவராலாக ஃபிலாசபியை பற்றி கேட்டிருக்காங்க. இந்தியன் ஃபிலாசபி. அப்போ இந்தியன் ஃபிலாசபி நம்மளுக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அர்பன் பிளானிங், இப்போ மீசோலித்திக் ராக் ஆர்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க. பிம்பேத்கா அதை பற்றிலாம் எழுதலாம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பர்டிகுலராகவே கேட்டிருக்காங்க. அப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் மிடிவல் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மூலமாக ஏன்ஷியன்ட்டில், அதாவது வந்து மெயின்ஸில் ஏன்ஷியன்ட்டு மிடிவல் அந்த போர்ஷன் இருக்குது. அப்போ வித் ஸ்பெசிஃபிக் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் யூ ஹேவ் டு ரீட், தட் இஸ் நோ அதர் கோ. ஓகே. அதுக்கப்புறம் இன் ஜென்ரலாகவே வந்து ஆர்ட் ஹெரிட்டேஜ், இந்தியன் ஹெரிட்டேஜ் பற்றி அதை எப்படி வந்து கன்சர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் த கவர்மெண்ட்ஸு, ரோல் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸு, இதோடைய ரோல்ஸ் என்னங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது, வரவும் கூடும். ஓகேங்களா? யுனெஸ்கோவுடைய ரோல் என்ன இன் ப்ரிசர்விங் இந்தியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இன்டான்ஜிபிள் சைட்ஸ்னு கேட்கலாம் அடுத்த வாட்டி. ஓகேங்களா? அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதுதான் ஓவரால் தீம். அப்போ ஓவரால் தீமை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, இதுதான் சிலபஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், மெயின்ஸோடைய அந்த இதுவை பார்த்துட்டோம், கொஸ்டினை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஓவரால் சிலபஸில், மெயின்ஸ் சிலபஸில் என்ன இருக்குன்னா இந்த 4 வரி தாங்க இருக்குது. ஓகேங்களா? இந்தியன் கல்ச்சர் வில் கவர் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர். அவன் கேட்டது அதுவும் ஏன்ஷியன்ட்லேருந்து மாடர்ன் டைம் வரைக்கும். அப்போ அவன் கேட்குறது ஆர்ட் ஃபார்ம், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், இது சுற்றி தான் எல்லா கேள்விகளுமே இருக்குது. ஆனால் வித்தியாசமான தீம்ஸ். அப்போ இந்த ஆர்ட் ஃபார்மை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, விஷுவல் ஆர்ட், கண் கூட பார்த்து அதை நம்ம ரசிக்கிறது. அதுக்கப்புறம் பர்ஃபார்மிங் ஆர்ட்னா நம்மளோட இது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். விஷுவல் ஆர்ட்டுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக்கான விஷயம். பர்ஃபார்மிங் ஆர்ட்டுங்கிறது அது நம்ம டான்ஸ் மாதிரி, பப்பட்ரி மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக நம்ம அதை பார்த்து ரசிக்கிறது. அப்போ விஷுவல் ஆர்ட்டில் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல் ஆர்ட்ஸில் தான் இருக்குது. கேள்விகளும் இந்த விஷுவல் ஆர்ட்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்பாங்க. பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் பெருசாக கேள்விகள் இருக்காது, 1-2 கேள்விகள் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுவும் மெயினாக வந்து ஃபிலிம்ஸில் தான் இருக்கும். மெயின்ஸில் எப்போனா தான் கேள்விகள் வரும். ஓகேங்களா? அப்போ அதுலேயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னா இந்த ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்புறம் அதுக்கு அடுத்து தான் வந்து ஸ்கல்ப்சர், அதுக்கப்புறம் பெயிண்டிங். ஓகேங்களா? இதில் அடுத்து வந்து இந்தியன் டான்ஸ் முக்கியம், இந்தியன் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம், அடுத்து இந்தியன் டான்ஸ். இது பெருசாக கேட்டதே இல்லை இது வரைக்கும். ஃபிலிம்ஸில் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஃபிலிம்ஸில் கேட்ட கேள்விகள் என்ன, ரீசெண்டாக கேட்ட கேள்வியிலேருந்து 2013 வரைக்கும் இருக்க கேள்விகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்மளோட ஸ்டைல் என்னென்னா,
ஒரு போர்ஷனை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு சம்மந்தப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். பட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஹேவிங் அன் ஐடியா இட் செல்ஃப் வி நீட் தட் கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம மெயின்ஸ் சிலபஸ் மெயின்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். அப்போ என்னென்ன அவங்க வந்து கேட்குறாங்கன்னு நமக்கு தெரியுது. அப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் நம்ம இது பண்ணணும், ஆர்கிடெக்சர் அதோடைய எவல்யூஷன், ஆர்கிடெக்சர் எப்படியெல்லாம் எவால்வ் ஆகிருக்கு, ஒவ்வொரு பீரியட்லையும் எப்படி எவால்வ் ஆகிருக்குங்கிறத நம்ம படிக்கணும். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு பெயிண்டிங்ஸ் கேட்டிருக்காங்க. மியூரால் பெயிண்டிங்ஸு, அதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெயிண்டிங்ஸ் இருக்குது. மினியேச்சர் பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் மியூரால் பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபோக் பெயிண்டிங்ஸு, அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அப்போ அதை பற்றி நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமா வந்து டான்சஸ் பற்றி கேட்டிருக்காங்க, ஸ்கல்ப்சர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் பற்றி கேட்டிருக்காங்க. அந்த லிட்ரேச்சரில் பக்தி, சுஃபி, இந்தியன் ஃபிலாசபி. அப்போது ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 டாபிக் தான். பட் அது உள்ள நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வந்து நிறைய டாபிக்ஸாக அது வந்து விரிவடையும். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன படிக்கணும், ஆர்கிடெக்சர் படிக்கணும். ஆர்கிடெக்சரில் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸில் என்னென்ன மாதிரியான அந்த இது வந்து பரிணமிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட்டில் பொறுத்த வரைக்கும் பெயிண்டிங்ஸு, அதுக்கப்புறம் டான்ஸு, ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்தியன் ஃபிலாசபிஸில் சுஃபி, பக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அர்லி ஃபிலாசபிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து அந்த 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ் இருக்குது. ஓகேங்களா? சமக்கியா, யோகா, அந்த மாதிரியான ஃபிலாசபிஸ். அது வாட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது எப்படி எவால்வ் ஆகுது, அது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது இதில் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் 2024 கேட்ட கொஸ்டின். Which one of the following was the latest inclusion of the intangible cultural heritage லிஸ்ட்டில் யுனெஸ்கோவில் எதை லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்பா டான்ஸ் தான். கர்பா டான்ஸ் எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. 2023 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த துர்கா பூஜா இருக்குது பார்த்தீங்களா, அது அப்பப்போ வருஷம் நியூஸில் வரும், இப்போயும் நியூஸில் இருக்குது. ஏன்னா துர்கா பூஜா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துர்கா ஐடலில் வந்து இதில் கரைப்பாங்க பெங்காலில். அப்படி கரைக்கும்போது அது வந்து பொல்யூஷனை ஏற்படுத்துதுங்கிற மாதிரி நியூஸில் வந்துக்கிட்டே இருக்கும். போன வருஷமும் இந்த நியூஸில் இருந்துச்சு. அந்த நியூஸில் இருக்கும்போது நம்ம டிஎன்டியில் என்ன பண்ணோம்னா இந்த மேப்பை வச்சு தான் வந்து லேட்டஸ்ட்டாக ஆட் பண்ணது கர்பா டான்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அது அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அப்போ அடுத்த வாட்டி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து லேட்டஸ்ட் அடிஷன் இயரை வச்சு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டேட்டை வச்சு கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். இது இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டேட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. மறுபடியும் இதுவும் அதே யுனெஸ்கோ, இதுவும் 2024 கேட்ட கொஸ்டின். இது ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டினுங்க. இதில் தான் வந்து யூபிஎஸ்சியோடைய சாமர்த்தியத்தை நீங்கள் பாராட்டணும். நம்ம டக்குன்னு நம்மளுடைய அந்த கவனச்சிதறலால் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை எப்படி தப்பு பண்ணுறோங்கிறத பாருங்கள். இதை நான் நிறைய வாட்டி சொல்லியும் இருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடட் இன் த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ரிலீஸ்டு பை யுனெஸ்கோ. ஓகேங்களா? அவனே கன்சிடர்ன்ற மாதிரி சொல்லி அவனே இதெல்லாம் லிஸ்ட்டில் இன்க்ளூட் ஆயிருக்குன்னே சொல்லிட்டான். ஆனால் நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா வந்து இது எதெல்லாம் வந்து யுனெஸ்கோ லிஸ்ட்டு அப்படி கேட்குறாங்க போல இருக்குது. யுனெஸ்கோ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் எது கேட்குறாங்கங்கிற மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். அவங்க இது எல்லாமே யுனெஸ்கோ லிஸ்ட்டுன்னு அவனே சொல்லிட்டான். ஆனால் கொஸ்டினில் என்னென்னலாம் யுனெஸ்கோ லிஸ்ட்டு? சாந்தி நிகேதன், ராணி கி வாவு, அதுக்கப்புறம் சேக்ரட் என்செம்பிள்ஸ் ஆஃப் ஒய்சாலாஸ், அப்புறம் வந்து மகாபோதி காம்ப்ளெக்ஸ். இதுக்கப்புறம் தான் கொஸ்டினே. ஹவு மெனி ஆஃப் த அபவ் ப்ராப்பர்ட்டிஸ் வர் இன்க்ளூடட் இன் 2023? இதுதான் கொஸ்டின். எல்லாருமே நிறைய பேர் இதை படிக்காமல், இந்த பார்ட்டை படிக்காமல் ஆல் 4 போட்டு வந்துட்டாங்க. பட் ஆன்சர் வந்து 23 எதை சேர்க்குறாங்கன்னா சாந்தி நிகேதனையும் சேக்ரட் என்செம்பிள்ஸையும் தான் சேர்க்குறாங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. அதே மாதிரி இங்கே வாங்க. Which one of the following ancient towns is well known for its elaborate system of water harvesting and management? இந்த எது வாட்டர் ஹார்வெஸ்டிங் மேனேஜ்மெண்ட்னு தெரிஞ்சால் போதும். ஆனால் இதை ஏன் அந்த பர்டிகுலர் டைமில் கேட்குறான்? இது 2021 கேட்டது.
ஏன்னா இதை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் சேர்க்குறாங்க 2021. ஆன்சர் வந்து தோலவீரா. இது நம்மளுடைய என்சிஆர்டிலேயே இருக்குது. ஒன்று நீங்கள் என்சிஆர்டி படிச்சிருக்கணும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வெல்வர்ஸ்டாக இருக்கணும். 2 பண்ணியிருந்தாலுமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லிஸ்ட்டை கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி யூ ஹாவ் டு, அப்போ யூ கேன் ரீட் இட். ஒரு வாட்டி பாருங்க என்னென்ன எது அப்படிங்கிறத ஒரு வாட்டி பாருங்க. ஓகே, இந்த ஸ்டேட் வைஸ் பவுண்டரியோடவே இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ஸ்டேட்டுக்குள்ளே வருதுங்கிறதையும் ஒரு வாட்டி பார்த்து. நெக்ஸ்ட் இங்கே வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறதுங்கிறது ஒன் ஆஃப் த விஷயம்தான். பட் அங்கே எங்கே என்ன எடுக்கிறாங்கங்கிறத பாருங்கள், எது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஸ்தூப்பா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இந்த ஸ்தூப்பா, ஓகேங்களா? அப்போ த கான்செப்ட் ஆஃப் ஸ்தூப்பா இஸ் த புத்திஸ்ட் இன் ஆரிஜின் அப்படின்னா அது தப்பு. ஓகேங்களா? ஸ்தூப்பா என்ன அப்படின்னா அது வந்து ஒரு பரியல் மவுண்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த ஸ்தூப்பா எப்போ ஃபேமஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புத்தாசையும் போதிசத்வாசையும் அவங்களோட ரிமைன்ஸை வந்து அது அந்த அந்த இடத்த ஸ்தூப்பாவாக மாற்றும்போது அது ரொம்ப புனிதப்படுது. அந்த புத்திஸ்ட் வந்து அதை நிறைய பண்ணுறாங்க, மான்யூமெண்ட்டாக மாற்றுறாங்க, அந்த ஸ்தூப்பாஸை மான்யூமெண்ட்டாக மாற்றுறாங்க. அப்போ அதனால தான் அது ஃபேமஸ் ஆகுதே தவிர ஆரிஜினேஷன் இஸ் நாட் இன் புத்திஸ்ட். ஓகே, அப்போ அதுக்கப்புறம் ஸ்தூப்பா வாஸ் ஜென்ரலி ரெபாசிட்டரி ஆஃப் ரிலிக்ஸுங்கிறது கரெக்டான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்தூப்பா வாஸ் அ ஹோட்டிவ் ஆர் கமோமரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் தான் அது. ஓட்டிவ் அண்ட் கமோமரேட்டிவ் ரிமெம்பரிங் ஸ்ட்ரக்சர் அது ஸ்தூப்பா. அப்போ இது ரெண்டும் கரெக்டு. அப்போ ஒன்லி 2 இஸ் த ஆன்சர். ஒன்லி 2 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்தூப்பா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான தீம், அதை எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற தீம்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. கேவ் ஆர்கிடெக்சர்லேருந்து மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்கள். கேவ் ஆர்கிடெக்சர். அப்போ கேவ் ஆர்கிடெக்சருங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா? பேஸ் நகர், சித்தன்னவாசல் ஜெயின் கேவ், அப்புறம் வந்து பாஜ்ரா, அப்புறமா வந்து பேஸ் நகர் ஷிவைட் கேவ் சைனா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதில் அஜந்தா கேவ்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். அஜந்தா கேவ்ஸ், அப்புறம் சாந்தி ஸ்தூப்பா, அப்புறமா வந்து பாண்டுலீனா கேவ் ஷைன், அப்புறமா வந்து அமராவதி ஸ்தூப்பா. இது எல்லாத்தையுமே வந்து இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான தீம்ஸ் தான். எதில் வருது, எந்த ரிவரில் இந்த அமராவதி இருக்குங்கிறத பாருங்கள். ஏன்னா இது என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஏதான் ஆன்சர், ஓக்ரா ரிவருங்கிறது தான் ஆன்சர். பட் இது ஏதாவது ஒரு ரிவரில் தானே இருக்கணும், இல்லை இருக்கா இல்லையான்றதை பாருங்கள். அப்போ ஏன்னா இது தப்பு, சாம்பல் ரிவர் கிடையாது. அப்போ அடுத்த வாட்டி எப்படி கேட்பாங்கன்னா இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டு விட்டுருவாங்க. கேவ்ஸ் ரிவர்ஸ் அப்படி கேட்பாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்து வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. இங்கே வந்து அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு புர்சாகம், அப்புறமா வந்து சந்திரகேட்டுகரை 2014-24 கேட்டாங்க, பிளேஸாக கேட்டாங்க. டெரகோட்டா ஆர்ட்னு இருக்குல்ல, இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் டெரகோட்டா ஆர்ட் தான். கணேஷ்வர். புர்சாகம் வந்து ராக்கட் ஷெயின் கிடையாது, ஆனால் அது வந்து என்னது இது நியோலித்திக் சைட் அது. ஓகே, ஸோ அதை எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஆனால் தீம் தான் ரொம்ப முக்கியம், ஆன்சரை விட தீம் ரொம்ப முக்கியம். கேவ் ஆர்கிடெக்சர் இஸ் த தீம், மெயின் தீம் ஹியர். ஓகே, அப்போ கேவ் எங்கே இருக்குது, அதோட ஃபேமஸான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஆர்கியாலஜிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவில் அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள். இது உங்களுக்கு தெரிலனாலுமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். இப்போ லிங்கராஜா டெம்பிள், அடுத்து ராக்கட் எலஃபண்ட் ஆஃப் தௌலி, அடுத்து ராக்கட் மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் மகாபலிபுரம், அடுத்து வராஹா இமேஜ் ஆஃப் உதயகிரி. இப்போ இந்த வராஹா இமேஜை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்ல போகிறேன். இப்போ எது வந்து earliestன்னு கேட்குறான். இப்போ earliestடாக வந்து ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், ஒரு டெம்பிளை கட்டியிருப்பாங்களா earliestடாக, இல்லைனா ஒரு கேவை வடிவமைச்சிருப்பாங்களா earliestடாக?
ஓகேங்களா? அப்போ ஒரு டெம்பிளை கட்டும்போது அதோடைய அந்த ஆர்கிடெக்சர் வந்து அதோடைய பினக்கிளில் இருக்கிறது தான் அதோட அர்த்தம். அப்போ டெம்பிள் ஏர்லியஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன வரலாம்? டெம்பிள் இல்லாத ஸ்ட்ரக்சர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவுமே டெம்பிள் மாதிரி தான். வராகா இமேஜ் அப்படிங்கிறது ஏன் இதில் இருந்து புராணாலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சராக மாற்றுறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் உங்களால் எலிமினேட் பண்ணியிருக்க முடியும். ஏவையும் டியையும் இந்த மாதிரி எலிமினேட் பண்ணலாம். இதில் அடுத்து ராக்கட் எலிஃபென்ட் அட் தௌலி, அதுக்கப்புறமா வந்து ராக்கட் மான்யூமெண்ட் செட். இது ரெண்டும் டெம்பிள் கிடையாது, ராக்கட்டுன்னு இருக்குது. இதை எதில் ஒன்றாலும் வந்திருக்கலாம். பட் தௌலி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாபலிபுரம் அப்படிங்கும்போது பல்லவாஸ் பண்ணுறாங்க. பல்லவாஸ் எப்போ இருக்காங்க? 600 ADயில் இருக்காங்க. தௌலி எலிஃபென்ட் ராக்கெட் எலிஃபென்ட் தௌலி வந்து மகதா பீரியட்லேயே பண்ணுறாங்க. இது உங்களுடைய அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் என்சிஆர்டியில் இருக்கு. அப்போ பி தான் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேவ் ஆர்கிடெக்சரா? இங்கே அடுத்து வாங்க. அடுத்து இங்கே வாங்க. இங்கே வரும்போது இந்த கொஸ்டினை பாருங்கள். இது வந்து 2013 கேட்ட கொஸ்டின். A huge image of Varaha avatar of Vishnu as he rescues goddess earth. அதான் வராக அவதாரத்தோடைய அந்த இது. ஓகேங்களா? என்னன்னா ஏதோ ஒரு டிமான் கிட்ட இருந்து பூமாதேவியை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அவரோட அந்த பன்றி கொம்பில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பூமியை வந்து காப்பாற்றிருப்பார். அதை பிடிச்சி வச்சிருப்பார். ஸோ இப்படி தான் வந்து அந்த இமேஜ் இருக்கும். இந்த இமேஜில் எப்படி இருக்குன்னா, வராக அவதாரத்தில் அந்த பூமாதேவி வந்து ஒரு பெண் போல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது மவுண்ட் அபுல இருக்குன்னு சொல்கிறான் பாருங்க. மவுண்ட் அபு வந்து ராஜஸ்தானில் இருக்குது. நம்ம இதில் என்ன பார்த்தோம்? உதயகிரி. இது எல்லாமே கரெக்டு தான். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு. பட் எது எர்லியஸ்ட்னு கேட்குறான், அவ்வளோதான். இதில் எதுவும் தப்பு கிடையாது. உதயகிரி கேவில் இருக்குது இது வராக அவதாரம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்க, இதை வந்து குப்தா டைமில் தான் வந்து அதை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபுன்னு இருக்குது. இட்ஸ் ராங் ஆன்சர். அர்ஜுனா பெனன்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், மகாபலிபுரத்தில் இருக்குது. அது வந்து ஒரே கல்லுலால் செய்யப்பட்ட ஒரு சீனிக் வடிவமைப்பு மாதிரி இருக்கும், அர்ஜுனா பெனன்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க. கிராண்ட் இமேஜ் ஆஃப் புத்தாஸ் மகாபரிநிர்வாணா, அது வந்து அஜந்தாவில் இருக்குது. மகாபரிநிர்வாணா அப்படிங்கிறது என்னன்னா அவருடைய கிரேட் ஃபோர்க் ப்ளோயிங் அப்படின்னு அர்த்தம். அதாவது புத்தர் வந்து கடைசி நிலை, சாஞ்சி படுத்து ஒரு உயிர் போகிற நிலை, அதுதான் வந்து மகாபரிநிர்வாணா. அது வந்து அஜந்தா கேவில் இருக்குது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 2 எலிமினேட் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து 3 கன்ஃபார்மாக இருக்குங்கிறது தெரியும். 1ஆ 3ஆங்கிறதுல நீங்கள் எடுத்துருக்கலாம், பிஆ சிஆங்கிறத எடுத்துருக்கலாம். 50% உங்களுக்கு நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஹாவ் டு கோ ஃபார் தட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. இந்த கொஸ்டின் வாங்க. இதெல்லாம் புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். புத்திஸ்ட் ராக்கட் கேவ்ஸ் கால்டு சைத்தியாஸ் while others are called as விகாராஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்னு கேட்குறான். சைத்தியாஸுக்கும் விகாராஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறான். ஓகேங்களா? விகாரா அப்படிங்கிறது வந்து மாங்ஸோடைய அந்த ஸ்டடி பிளேஸ் இல்லை, டுவெல்லிங் பிளேஸ். ஓகேங்களா? சைத்தியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரேயர் பண்ணுற இடம். ஓகே, அது இதில் எது இருக்கோ அது ஆன்சர். ஓகே, அப்போ அந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். இங்கே வாங்க. இதுவும் நம்மளுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் என்சிஆர்டியில் இருக்குது வித் ரெஃபரன்ஸ் டு ராக்கெட். இப்போ ராக்கெட் வச்சு எவ்வளோ கொஸ்டின்ஸ் சாதாரணமாக பார்க்கும்போது ஏதோ தனித்தனியாக பார்க்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல்டு மாதிரி தெரியும். பட் ராக்கெட் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர். ஓகே, அப்போது கேவ்ஸ் அட் பதாமி ஆர் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ராக்கெட். அந்த தீமையும் பாருங்கள். ஓல்டஸ்ட் சர்வைவிங் எது, ஓல்டஸ்ட் சர்வைவிங் எது, இப்படி கேட்டிருக்கான் பாருங்கள். அப்போ குரோனாலஜி நமக்கு இம்பார்ட்டன்ட். ராக்கெட்டில் குரோனாலஜி நமக்கு இம்பார்ட்டன்ட். இங்கே பதாமி இருக்குது. பதாமி நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்க? ஒய்ஷாலாஸ் வச்சு படிச்சிருப்பீங்க. ஒய்ஷாலாஸ் எப்போ வந்த இது? 8th செஞ்சுரி 9th செஞ்சுரியில் வந்தால் இது. அப்போ பதாமி அப்படிங்கிறது ஓல்டஸ்ட் இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்கே கீழே வாங்க திருப்பி. பராபர் ராக்கெட் கேவ்ஸ் வேர் ஒரிஜினலி மேட் ஃபார் அஜீவிகாஸ் பை த எம்பரர் சந்திரகுப்த மௌரியா அப்படிங்கிறாங்க. அது தப்பு. இதில் இது வரைக்கும் கரெக்டு. பராபர் ராக்கெட் கரெக்டு, அஜீவிகாஸுக்குன்றது கரெக்டு. ஆனால் சந்திரகுப்த மௌரியா கிடையாது, இது அசோகா. ஓகேங்களா? ஸோ அது இந்த 2வும் வராது. 1 and 2வும் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி 3 தான் ஆன்சர்.
That's all. Okay. Next is with respect to temple architecture. Temple architectureல எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. இதை உங்களால காமன் சென்ஸ் வச்சு ஆன்சர் பண்ண முடியுங்க இந்த டெம்பிள் ஆர்கிடெக்சரையும். ஆனால் சவுத் யோகினி டெம்பிள்னு இருக்கு. யோகினி அப்படிங்கிறது ஒரு பெண்மையை குறிக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்போ இதை வச்சு நீங்கள் இதை படிங்க. It is a circular temple built during the reign of Kanchapakatta dynasty. இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இருக்காது, யாருக்குமே ஐடியா இருக்காது. டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தெரியல, கவலைப்படாதீங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. இட் இஸ் த ஒன்லி சர்க்குலர் டெம்பிள் பில்ட் இன் இந்தியா. அது மட்டும்தான் ஒரே சர்க்குலர் டெம்பிளாக இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, பட் ஒரு எலிமினேட்டிங் பாசிபிலிட்டி இருக்குங்கிறத வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வாங்க. இட் இஸ் மென்ட் டு ப்ரமோட் வைஷ்ணவா கல்ட். யோகினின்னு இருக்குது, வைஷ்ணவா கல்ட் எப்படி வரும்? விஷ்ணு தானே வைஷ்ணவா கல்ட்டு. விஷ்ணு இல்லைனா கிருஷ்ணர் இப்படி தானே வைஷ்ணவா கல்ட்டாக வரும். அப்போ யோகினின்னு இருக்கிறது எப்படி வைஷ்ணவா கல்ட்டாக வரும்? அப்போ 3 கன்ஃபார்மாக உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். அப்படி எலிமினேட் பண்ணிங்கன்னா 1 ஆன்சருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து அந்த இது தெரியலனாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ஐயோ போச்சு எனக்கு தெரியல அப்படி நினச்சிடாதீங்க. அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து டெசிஃபர் பண்ணலாம், இப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே வாங்க. Its design has given rise to a popular belief that it was the inspiration behind the Indian Parliament building. சார் இதில் 1 கரெக்டுன்னு தெரிஞ்சிருச்சு, 2ஆ இல்லை 4ஆன்னு நான் எப்படி சார் போகிறது? இப்போ மறுபடியும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போங்க. இட் இஸ் த ஒன்லி சர்க்குலர் டெம்பிள் பில்ட் இன் இந்தியா. எவ்வளோ ஃபேக்சுவலாக, அதுவும் எக்ஸ்ட்ரீம் ஃபேக்சுவலாக இருக்குது. அதுதான் ஒரே ஒரு சர்க்குலர் பில்டிங்காக இருக்குமா? நமக்கு தெரியாது, பட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு நல்லா தெரியும் பார்லிமெண்ட் வந்து ஒரு சர்க்குலர் இது அப்படிங்கிறது, பார்லிமெண்ட் பில்டிங். அப்போ இது சர்க்குலர் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, சர்க்குலருங்கிறது தெரியுது நமக்கு, ஒன்லியாங்கிறது தான் இதில் டவுட்டு. ஓகேங்களா? அப்போ பார்லிமெண்ட்டும் சர்க்குலர், இதுவும் சர்க்குலர், இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ we can go with 1 and 4. இது எதனால் வந்துச்சுன்னா இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ். ஏன் கரண்ட் அஃபேர்ஸு? நியூஸ் பார்லிமெண்ட் பில்டிங் கட்டினதுனால இது நியூஸில் இருந்துச்சு, இதை பற்றி வந்துச்சு, ஒரு ஆர்டிகல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துச்சு, அதனால் இதை கேட்டாங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? அதை தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? அப்படியும் தெரிஞ்சிருக்கலாம், பட் காமன் சென்ஸ் வச்சும் நம்மளால் போட முடியும். நெக்ஸ்ட் இங்கே வாங்க. கல்யாண மண்டபா வாஸ் நோட்டபிள் ஃபீச்சர் ஆஃப். இது வந்து திராவிடா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். கல்யாண மண்டபா இது யார் பண்ணதுன்னு கேட்குறாங்க. யார் பண்ணியிருப்பாங்கன்னா விஜயநகர் பீரியடில் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். கல்யாண மண்டபா, அம்மன் ஷ்ரைனு, இது எல்லாத்தையுமே அவங்களோட பீரியடில் தான் வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபேமஸ் டெம்பிள், சன் டெம்பிள்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஆரவல்லி, அரசவல்லி, அப்புறம் வந்து அமர்கண்டக், ஓம்காரேஸ்வர். இந்த ஓம்கார் அப்படிங்கிறதே வந்து யார்? ஈஸ்வர் முடியுது பாருங்க, ஈஸ்வரன். அது எப்படி சன் டெம்பிளாக இருக்கும்? இப்போ 3 எலிமினேட் பண்ணிட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு 1. ஓகேங்களா? இதுக்கு சார் இது எதுக்கு சார் நான் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு கேட்காதீங்க. பட் இப்படியெல்லாம் படிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் நாலேஜ். இந்த நாலேஜுக்காக தான் நீங்கள் படிக்கிறீங்களே தவிர அங்கே போனீங்கன்னா இந்த நாலேஜை அப்ளை பண்ணி எப்படி உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். தீஸ் ஆர் த டெக்னிக்ஸ் விச் யூ கேன் யூஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு அசோகாவுடைய ராக் எடிக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், ராக் எடிக்ஸ். அப்போ அதோடைய இடம் எங்கே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். எல்லா இடமும் தெரியலனாலுமே என்சிஆர்டியில் சில இடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஏன்ஷியன்ட் இந்தியன் என்சிஆர்டியில் இருக்குது. ஓகேங்களா? தௌலி வந்து ஒடிசா அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்கே வாங்க. இந்த என்சிஆர்டியோட இந்த இது எடுங்க. சிசுபால்கர் இன் ஒரிசா. சிசுபால்கர் சிசுபால்கர் இஸ் சிச்சுவேட்டட் நியர் தௌலி அண்ட் ஜகுடா. இது ரெண்டுமே அப்போ ஒரிசாவில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இங்கே வாங்க. ஒரிசா இஸ் கரெக்ட். எரகுடி வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்குது, அதுவுமே என்சிஆர்டியில் இருக்குது. இங்கே வாங்க. எரகுடி இன் ஆந்திரா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஜகுடாவும் ஒடிசான்னு நமக்கு தெரியும். ஓகே, அப்போ இது எலிமினேட்டட். கல்சிங்கிறது வந்து கர்நாடகா கிடையாது, இட் இஸ் ப்ரெசன்ட் இன் உத்தரகாண்ட். ஏன்னா டெஹ்ராடூன் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கா, உத்தரகாண்டோட கேபிட்டல் டெஹ்ராடூன்.
கல்சி. ஓகேங்களா, கல்சி, அசாரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கபிலவஸ்து, சம்பாரன், அதுக்கப்புறமா வந்து கல்சி வந்து தெஹ்ராடூன் டிஸ்ட்ரிக்ட்னு ப்ராக்கெட்லேயே இருக்குது பாருங்கள், அதனால அது உத்தரகாண்ட். அப்போ கர்நாடகா வராது. அப்போ ஆன்சர் வந்து ஒன்லி 2 பேர் ஆர் கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஃபிலாசபி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுவும் தீம்ஸ் தான். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறேன்னா, கேவ் ஆர்கிடெக்சர் ஒரு தீமு, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு புத்திஸ்ட்டு, அதுக்கப்புறம் டெம்பிள் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் இந்தியன் ஃபிலாசபி, இதெல்லாம் தீம்ஸ்ன்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ இது எது பார்ட், இது நாட் த பார்ட் ஆஃப் 6 சிஸ்டம்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிலாசபின்னு கேட்டிருக்காங்க. மீமாம்சா, வேதாந்தா, நியாயா, வைஷிகா, சாங்கியா, யோகா, இது எல்லாமே பார்ட். எது பார்ட் கிடையாது, லோக்கயுக்தா, லோக்கயத்தா அப்படிங்கிறது என்னன்னா சார்வாகா ஃபிலாசபி, லோகம், இந்த லோகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது, வேர்ல்டுலி மெட்டீரியலிசம். ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த இந்தியன் ஃபிலாசபியில், இந்த 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபியில் வராது. சார்வாகா ஃபிலாசபியும் ஒன் ஆஃப் த ஃபிலாசபி தான், ஆனால் இந்த பேர்ஸில் இது வராது. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சங்கியா வச்சு கேட்டிருக்காங்க. சங்கியா என்னது? அப்போ இதோடைய கோர் பிரின்சிபிள்ஸ் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, டஸ் நாட் அக்செப்ட் த தியரி ஆஃப் ஃப்ரீ பர்த்னு இருக்குது, அது தப்பு. ஓகேங்களா, 2 தான் கரெக்டு. பட் சங்கியா பற்றிலாம் நம்ம அடுத்து பேசுவோம். ஓகேங்களா, லாஸ்ட் கிளாஸில் நம்ம அதை பற்றி சொல்கிறேன். ஓகே, 6 ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேங்களா, இந்த நான் ஃபேமஸ் கிராஃப்ட் என்னென்னங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஒரு வாட்டி அதே மாதிரியே படிச்சிருங்க. ஓகேங்களா, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது, பட் கரண்ட் அஃபேர்ஸில் வர ஃபேக்ட்ஸ் கிராஃப்ட்ஸையாவது படிங்க. ஓகேங்களா, இல்லைனா ஒரு நாளைக்குன்னு எடுத்து சும்மா, இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாபில் கீஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அப்போ அதை மட்டும் ஒரே ஒரு இடம் என்னென்ன, ஒரே ஒரு ஃபேக்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் சும்மா பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு அடுத்த லெவல் போங்க, அதுக்கு அடுத்த லெவல் போங்க, அப்புறம் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா. ஏன்னா இதில் நமக்கு சில நேரங்களில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, அப்போ அட்லீஸ்ட் ஒன்று ஏதாவது தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி வந்துச்சுன்னா எலிமினேட் பண்ணலாம் நம்மளால், இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது இல்லைனா அட்லீஸ்ட் வந்து கிராஃப்ட்டு எந்த மாதிரியான கிராஃப்ட்டு நியூஸில் வருது, ஃபெஸ்டிவல்ஸ் எந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் நியூஸில் வருது, அப்படியாவது அட்லீஸ்ட் பார்த்துடணும். இது மாதிரி படிக்கலனாலும் பரவாயில்ல, பட் ஐ ஹவ் கிவன் யூ த மெட்டீரியல், சோர்ஸ் கொடுத்துருக்கேன், இதை ஒரு வாட்டி பார்க்குறது நல்லது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் அடுத்தடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையும் கொடுத்துருக்கேன். டான்சஸ், ஃபேமஸ் டான்சஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியலனாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், கர்பான்னு இருக்குது, மறுபடியும் கர்பா வருது பாருங்கள். இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டது, 2013 கேட்ட கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இங்கேயும் கர்பா குஜராத்னு இருக்குது பாருங்கள். இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜாக அறிவிக்காததுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் இது. ஓகேங்களா, கர்பா குஜராத். மோகினி ஆட்டம் நமக்கு நல்லா தெரியும், கேரளான்னு தெரியும் நமக்கு, ஒடிசா கிடையாது, மோகினி ஆட்டம்னு வருது. ஓகேங்களா, அப்போ 2 கன்ஃபார்மாக வராது. 2 எலிமினேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 ஒன்லி, அப்புறமா A ஒன்லி, இல்லைனா C தான் ஆன்சர். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து யக்ஷகானா அப்படிங்கிறது கர்நாடகா. ஓகேங்களா, ஸோ யூ கேன் கோ வித் C, பட் அட்லீஸ்ட் வந்து உங்களால் ஒரு இதுவாவது எலிமினேட் பண்ண முடியும். ஒன்று தெரிஞ்சால் 50% ப்ராபபிலிட்டி வந்துடும் உங்களுக்கு, அதில் யூ கேன் டேக் ரிஸ்க். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மணிப்பூரி சங்கீர்த்தனா, இதெல்லாம் வந்து கிளாசிக்கல் டான்சஸ். இந்த கிளாசிக்கல் டான்சஸோடைய விவரங்கள் இங்கே கொடுத்துருக்கேன், அதோடைய கிளாசிக்கல் டான்ஸ், அதோடைய ஸ்டேட் கொடுத்துருக்கேன். அதில் இட் இஸ் த சாங், டான்ஸ் அண்ட் சாங் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, சிம்பிள்ஸ் ஆர் த ஒன்லி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது ரொம்ப டவுட். ஓகேங்களா, ஸோ வி கேன் எலிமினேட் இட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பர்ஃபார்ம்டு டு நரேட் த லைஃப் ஆஃப் லார்டு கிருஷ்ணா, மேபி. ஓகேங்களா, பட் ஆன்சர் இஸ் 1 and 3 தான், பட் இதில் ரிஸ்க் எடுக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே வாங்க, இங்கே வந்தீங்கன்னா ஆன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி போஸ்ட் இன் இந்தியா, ட்ரமாட்டிக் கால்ட் அஸ் திரிபங்கா போஸ்ட். திரிபங்கா போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல வந்து ஒரு நளினம் இருக்கும். ஓகேங்களா, காலில், இடுப்பில், அப்புறம் கழுத்தில், இப்படி நளினத்தை வந்து காட்டியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் திரிபங்கா, 3 இடங்கள், திரிபங்கா போஸ்டர். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, அபங்கா, அப்புறமா வந்து சமபங்கா, அப்புறமா வந்து சாமபங்கா, அப்புறமா வந்து அத்திபங்கா, இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதோடைய டிஃப்ரென்சஸ் இன்னும் சாதாரணமாக இது என்ன மாதிரியான போஸ்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு
அதே மாதிரி முரால்ஸ், பெயிண்டிங்ஸில் முரால்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்கான். மேக்ஸிமம் இவ்வளோ தான் கேட்பான் பெயிண்டிங்ஸில். அப்போ இம்பார்ட்டண்ட்டான முரால்ஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, பிளேசஸ் எங்கே இருக்குது, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான முரால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்னென்னா, இது வந்து பத்மபாணி. பத்மபாணினா அந்த லோட்டஸ் வச்சுருக்காரு பாருங்க, இதுதான். ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்டான முரால் வித் ரெஸ்பெக்ட் டு இதில். ஓகேங்களா, புத்திஸ்ட் ட்ரெடிஷனில் இது ஒரு இம்பார்ட்டண்டான முரால். இது எங்கே இருக்குன்னா அஜந்தாவில் இருக்குது. ஓகே, இதோட டிஸ்கிரிப்ஷனையே வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்க. நாளைக்கு, அதாவது வந்து அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட டிஸ்கிரிப்ஷனையே அப்படியே கொடுத்துருப்பாங்க. அழகாக இருக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனை படிக்கும்போதே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டான அந்த என்னென்ன எங்கெங்கே இருக்குங்கிறது. பட் இது மட்டும்தான் இல்லை, இது ஓவராலாக இம்பார்ட்டண்ட்டான இடம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டியும் சிலது இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது படிங்க. ஓகே, இங்கே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முரால் பெயிண்டிங்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அஜந்தா, லிபாக்ஷி டெம்பிள், சாங்ஷி ஸ்தூபா. சாங்ஷி ஸ்தூபாவில் முரால்ஸ் இல்லைனாவது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஆன்சர் வந்து 3 இல்லைன்றது உங்களுக்கு எலிமினேட் பண்ணிடலாம். 1 கன்ஃபார்மாக இருக்குது, எல்லாத்துலேயுமே 1 இருக்குது. அப்போ நன்னையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அஜந்தாவில் முரால்ஸ் இருக்குங்கிறது அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ நன்னையும் எலிமினேட் பண்ணலாம், சிஏயும் எலிமினேட் பண்ணலாம். 2 இருக்கான்னு மட்டும் உங்களுக்கு தெரியணும். லிபாக்ஷி டெம்பிளில் இருக்குது. ஓகேங்களா, அது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து லிபாக்ஷி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், லிபாக்ஷி காம்ப்ளெக்ஸ். அது வந்து ஆந்திராவில் இருக்குது. அது எதனால் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 யுனெஸ்கோ சைட்டோடைய, யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பாங்க. அதனால் லிபாக்ஷி காம்ப்ளெக்ஸ் வந்து நியூஸில் இருந்துச்சு. அந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெம்பிள், வீரபத்ரா டெம்பிள்னு ஒரு டெம்பிள், அதை சேர்த்துருப்பாங்க. அதனால் அது நியூஸில் இருந்துச்சு. ஓகேங்களா, அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அதனால தான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வித் ரெஸ்பெக்ட் டு பெயிண்டிங்ஸ், இந்த ஃபோக் பெயிண்டிங்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த பெயிண்டிங்ஸ் கன்ஃபார்மாக படிங்க, ஏன்னா இதிலேருந்து கேள்விகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கலம்காரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இட் இஸ் த காட்டன் டெக்ஸ்டைல், காட்டன் டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பெயிண்டட் விஷயம், அதுதான் கலம்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. கலம்காரி. ஓகேங்களா, இதுதான் அந்த பெயிண்டிங், இந்த மாதிரி இருக்கும். இதோ ஆந்திர பிரதேஷில் இதை வரைகிறாங்க. ஓகேங்களா, கலம்காரி பெயிண்டிங், ஆந்திர பிரதேஷ். ஓகே, இது மாதிரி ஃபேமஸ் பெயிண்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் ஆர்ட் கேட்டதில்லை, ஃபோக் ஆர்ட் கேட்டதில்லை. ஓகேங்களா, இது டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோக் மியூசிக்ஸ், அதே மாதிரியே ஃபோக் மியூசிக்ஸில் வந்து மாங்கனியர் பற்றி கேட்டிருக்காங்க. இது என்னென்னா மியூசிக்கல் ட்ரெடிஷன் ஆஃப் நார்த் வெஸ்ட் இந்தியா. மாங்கனியர் ராஜஸ்தானில் இதை வாசிப்பாங்க, மாங்கனியர்ஸ். இந்த மாதிரி நிறைய மியூசிக் ட்ரெடிஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களோட பங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இதில் இருக்குது. நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெயினான தீம்ஸ் இருக்குல்ல, அட்லீஸ்ட் இந்த ஆர்கிடெக்சர், கேவ் ஆர்கிடெக்சர், புத்திஸ்ட்டு, அட்லீஸ்ட் இப்படியாவது படித்து வச்சுக்கணும். மியூரால்ஸு இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டா போதும் அட்லீஸ்ட். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி ரிப்பீட் ஆகிற தீம்ஸு. மிச்சத்தை வந்து டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா பரவாயில்ல. ஓகேங்களா, இல்லைனா பரவாயில்ல சார் சொல்லிட்டாரு வேணான்றாதீங்க, பட் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து களரிப்பயிட்டு. களரிப்பயிட்டுனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு மார்ஷல் ஆர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, களரிப்பயிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கேரளா பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்னொரு விஷயம், இந்த ஃபோக் ஆர்ட்டாக இருக்கட்டும், இல்லை மார்ஷல் ஆர்ட்டாக இருக்கட்டும், நார்த் ஈஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்து மேக்ஸிமம் கேட்பாங்க. ஓகேங்களா, அப்படியாவது அட்லீஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் லிவிங் ட்ரெடிஷன் இன் சம் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இதோட வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகேங்களா, எது என்னென்ன மாதிரி படிக்கணும், இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதில் மெயினான தீம்ஸை வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்ப்போம். ஆல் த பெஸ்ட், ஜாலியாக இருங்க.